நான் ஆழமாக நம்புகிறேன். வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க. மாற்று வேட்பாளராக யார் தாக்கல் பண்ணியிருக்காங்க? என்னுடைய மனைவி. இப்போ வாரிசு அரசியல் எதிர்க்கக்கூடிய சீமான் அவர்கள் மாற்று வேட்பாளராக தன் மனைவியை ஏன் முன்னிறுத்துகிறார்? கட்சியில் வேறு யாரும் இல்லையான்ற ஒரு விமர்சனம் எழுகிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அப்படி கிடையாது. நான் 3 தேர்தலாக சட்டசபையில் நிற்கும் போதும் இது 3வது தேர்தல் என் மனைவியை தான் நான் துணை வேட்பாளராக நிறுத்தேன். அது என்ன காரணம்? அது அவள் எனக்கு உயிர் துணை, அதனால் இதுலேயும் துணை. இல்லை, இது அரசியல் இல்லையா? அரசியலில் 117 பெண்களுக்கு இடம் கொடுத்தவன் இன்னொரு பெண்ணுக்கு வாய்ப்பை பறிக்கிறான்னு நீங்கள் பேசுகிறது நான் ஏற்புடையதாக இல்லை. நீங்கள் யாராவது அதை கொடுத்துட்டு பேசணும். இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்குற வாய்ப்பை அப்படி பார்த்தாலும் இன்னொரு பெண்ணுக்கு தான் சீமான் கொடுக்குறான்னு நீங்கள் பெருமையாக பேசணும். என் மனைவிக்கு ஆகப்பெரும் தகுதி இருக்கிறதா, என்னை விட தகுதி இருக்கிறதா கருதுகிறேன். நான் இப்போ தான் அரசியலுக்கு வந்தேன். அவள் பிறக்கும் போதே அமைச்சர் மகள், அது ஒரு தமிழ் பேரறிஞனுடைய மகள். இப்போ அவளுக்கு எனக்கு தான் தெரியும் என் மனைவி யாருன்னு. அவள் மட்டும் இல்லைன்னா நான் இவ்வளோ சுதந்திரமாக அவள் தந்த விடுதலையில் தான் நான் இயங்குகிறேன். என்னை சகித்துக்கிறது சாதாரண மனுஷியால் முடியாது. தூங்க மாட்டேன், நள்ளிரவில் படிச்சுக்கிட்டு இருப்பேன், எப்போ வருவேன், எப்போ போவேன், எப்போ எதுவும் தெரியாது. அது அந்த மனுஷி எனக்காக நிறையா